ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பெல்னு சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, என்ன ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுத்தன் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 131 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 517 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 131 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆர் டெலிகம்யூனிகேஷன் ஆர் கம்யூனிகேஷன் ஆர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாச்சும் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகேட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் அண்ட் இயர்ஸ் 55% and above for general OBC NCL and EWS candidates and past class for SC ST PWBD categories வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பிஇ பிடெக்கில் படிச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்இ எம்டெக்கில் படிச்சிருந்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ரோல்ன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியலி ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 2 years வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எக்ஸ்டெண்டட் அப் டு ஏ மேக்ஸிமம் ஆஃப் 1 more year அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsனு வச்சுக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரைனி இன்ஜினியராக தான் நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 per month இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 per month இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு குட் சேலரி தான். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டிட்டரியாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லலை. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் இன்ஜினியர்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஐடி சப்போர்ட், பிசி மெயின்டெனன்ஸ், நெட்வொர்க் ஸ்விட்ச் அண்ட் அசோசியேட்டட் சாஃப்ட்வேர் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபரபிளி ஆஸ் ஐடி இன்ஜினியர் வில் பி ப்ரிஃபர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த ரெசிடென்ட் இன்ஜினியர் மஸ்ட் டு ஏபிள் டு ஸ்பீக், ரீட் ஆர் ரைட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் வேரெவர் தே ஆர் போஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கொடுங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் இன்ஜினியர்னு சொல்லி 150 + 18% ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக. எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு பிடபிள்யூபிடி எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அவங்க சொல்லியிருக்க அந்த ப்ரொசீஜர் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலையோ வந்து கொடுங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.